வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச இயல்பு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். இன்று முதல் 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 1 கிராம் தங்கம் விலை 60 ரூபாய் குறைந்தது. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. கோடை காலத்தில் 18,262 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. ஜூலை 15ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிகரித்த பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு. கோடை விடுமுறை தொடங்கியதால் திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள். இலவச தரிசனத்தில் 4 மணி நேரம் காத்திருந்து வழிபாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை கொடைக்கானல் பயணம். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த நிலையில் 4 நாட்கள் ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல். அரசியல் அனுபவசாலிகளுக்கு மட்டுமே என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் பதிவு. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்றும் கருத்து. மேற்கு வங்க முதற்கட்ட தேர்தலில் பாஜக 110 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். முதற்கட்ட தேர்தலில் 93% பேர் வாக்களித்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. பீகாரில் 5 ஆண்டுகளில் 5 அரசுகள் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி விமர்சனம். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் வீழ்த்திவிட்டார் என்றும் பேச்சு. பீகார் சட்டப்பேரவையில் பாஜக முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி. எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் 201 எம்எல்ஏக்கள் ஆதரவு. பஞ்சகவ்யம் அருந்தினால் மட்டுமே கோயிலுக்குள் அனுமதி. சார்தாம் யாத்திரை தொடங்கியுள்ள நிலையில் கங்கோத்ரி கோயில் நிர்வாகம் உத்தரவு. ஒடிசாவில் 30 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய நாய். விஷப்பாம்புடன் போராடி உயிரிழந்த நாயின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. சத்தீஸ்கர் மாநிலம் பென்ட்ரா பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு. மிகவும் மாசடைந்த நீரை வடிகட்டி குடிக்கும் பழங்குடியின மக்கள். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வாட்டி வதைக்கும் வெயில். நகர்கர் உயிரியல் பூங்காவில் வனவிலங்குகள் மீது தண்ணீரை பீச்சி அடிக்கும் ஊழியர்கள். திருப்பதி ஏழுமலையானுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 753 கிராம் தங்க நகைகளை வழங்கிய பெங்களூரு மருத்துவர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த SCS டெக்னாலஜிஸ் நிறுவனம் சார்பில் அன்னப்பிரசாத அறக்கட்டளைக்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை. கருவை சுமக்குமாறு மைனர் சிறுமியை எந்த நீதிமன்றமும் வற்புறுத்த முடியாது. கட்டாய கர்ப்பம் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு.
கடுமையான சரிவை சந்தித்து வரும் இந்திய பங்குச் சந்தைகள். மும்பை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 900 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. ஐந்து ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்த இன்போசிஸ் நிறுவன பங்குகள். நடப்பு நிதியாண்டின் வருவாய் வளர்ச்சி 3.5% மட்டுமே இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் சரிவு. பணியாளர்களை நீக்கும் மெட்டா நிர்வாகம். மே 20ஆம் தேதி முதல் பணி நீக்கம் என அறிவிப்பு. அமெரிக்காவின் ஒக்லஹாமாவை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி. விமானப்படை தளம் சேதமடைந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். ஜப்பானின் இவாட் மாகாணத்தில் பற்றி எரியும் காட்டு தீ. 1000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நிலப்பரப்பு சாம்பலானது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் மிகப்பெரிய வாகன கண்காட்சி தொடக்கம். அதிநவீன எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் விண்டேஜ் மாடல்கள் அறிமுகம். ஈரான் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரானுக்கு வழங்கப்பட்ட அவகாசம் விரைவாக முடிந்து வருவதாகவும் எச்சரிக்கை. பிளவு காரணமாக எதிரிகள் வலுவிழந்திருப்பதாக ஈரான் புதிய உச்சபட்ச தலைவர் மோஜ்தபா கமேனி தாக்கு. தாம் படுகாயமடைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ள நிலையில் விளக்கம். தங்களை அமெரிக்கா தாக்கினால் சவுதி அரேபியாவில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவோம் என ஈரான் எச்சரிக்கை. அதிபர் டிரம்ப் தாக்குதல் பற்றி பேசி வரும் நிலையில் அறிவிப்பு.